நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே இந்த பாடல் நாங்க குழந்தையா இருக்கும் போது ஸ்கூல் படிக்கும் போது எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய பள்ளி மேலாளர்கள்லாம் வந்து ஒரு பிரேயர் மாதிரி நிக்க வச்சு அப்பத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 45-55 வருடங்களாக வந்து பள்ளியில முதல்ல எடுத்த உடனே நம்ம போய் பிரேயர் அட்டன் பண்ணும் போதே முத பாடுறதே இந்த பாட்டு தான். இதுதான் தமிழ்த்தாய் வாழ்த்து. நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து நம்ம தமிழர்கள் அவர்களுடைய முழு மூச்சாக வைத்துக் கொண்ட தமிழ்த்தாய் வாழ்த்துனா வெறும் இந்த பாடல் மட்டும் இது மாதிரி பலாயிரம் பாடல் இருந்தா கூட ஏதோ ஒரு பாடல் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தா இருக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1971 இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை வந்து நம்முடைய பள்ளி எல்லா இடத்துலயும் அரசாங்க விழாக்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து இடத்துலயும் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை முதல்ல இந்த பாடலை பாடிவிட்டு தான் தொடங்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை இயற்றினார் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். முத்தமிழ் அறிஞர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதை வந்து செஞ்சாங்க. இது வந்து ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பாடலுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் நாம் தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு காணொளி தான் நம்ம போட போறது. பொதுவா பாத்தீங்கன்னா இந்தியா அப்படின்ற ஒரு நாடு கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷம் முன்னாடி கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாடும் தனித்தனியாக நம்மளது வந்து சவுத் இந்தியா, அதாவது வந்து மெட்ராஸ் இப்ப சொல்லப்பட்டாலும் அதுக்கு முன்னாடி வந்து சேர சோழ பாண்டியர்கள் அந்த மாதிரி ஒரு பேர் இருந்திருக்குமே தவிர இந்த துணைக்கண்டத்தை தான் வந்து இந்திய துணைக்கண்டன்னு சொல்லுவாங்களே தவிர அது மாதிரி தனித்தனி பெயர் கிடையாது. தமிழ்நாடுன்ற பெயரே வந்து நம்ம அண்ணாதுரை காலத்துல தான் வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அப்படின்ற ஒரு அந்த எல்லாத்தையுமே சேர்த்து அவங்க வந்து சவுத் இந்தியா, அதாவது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு பேர் விட்டு தான் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அதை பத்தி பல வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த தமிழ்நாடுன்னு இது ஆனதுக்கு அப்புறமா நமக்கென்று ஒரு தனியான சில கொள்கைகள், தனியான சில பாடல் வந்து உருவாக ஆரம்பிச்சுது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியா அப்படின்ற ஒரு நாடு கிட்டத்தட்ட ஒரு ஆங்கிலேயர் காலத்துக்கு அப்புறம் தான் அந்த இந்தியான்ற ஒரு நாடை உருவாக்கி அதுல இந்த பல மாநிலங்களை ஒன்று சேர்த்து தான் இந்தியான்ற ஒரு நாடு தராங்க. தமிழர்களுக்கு என்று ஒரு தனி பண்பாடு உண்டு. இப்போ வர இளைய தலைமுறை பசங்க அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எதை வேணா விட்டு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா தாய் தமிழை வந்து விட்டு கொடுக்கும் நேரத்துல வந்து ஃபயரா இருக்கணும். இங்க இந்த வைப் வரணும், அந்த வைப்போட ஃபயரோட இருக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்க யாராவது இருந்துட்டு போலாம், பிரச்சனை கிடையாது. இதை இந்த தமிழை வந்து எப்படி அழிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்றது வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, ஏற்கனவே வந்த அந்த தமிழுக்காக போராடிய வீரர்கள் வந்து நீங்க இந்த பராசக்தி படத்தோட பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு புரிந்ததுக்காக சொல்றேன். அந்த மாதிரி தமிழுக்காக உயிரிழந்தவர்கள் வந்து பல பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம எந்த இடத்துலயும் வந்து விட்டு கொடுத்து போக கூடாது. இப்ப இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து சர்ச்சை வந்து திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற இன்னைக்கு அது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம், ஒரு தனித்துவமான ஒரு ஆட்சி அமைக்கல அப்படின்னு சொன்னா யாருக்கு நம்ம தலைகுனின்னு நம்மளுக்கே தெரியாது. கம்யூனிஸ்டுக்கு தலைகுனிவாரா, இல்ல விடுதலை சிறுத்தைக்கு தலைகுனிவாரா, இல்ல காங்கிரஸுக்கு தலைகுனிவாரா, இல்ல IUML-க்கு தலைகுனிவாரா, அல்லது வெறும் 107 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறாரு, அந்த 107 எம்எல்ஏக்கள் எல்லா நாளும் இவரோட இருப்பாங்களா? அவரே வந்து வேற்று கட்சியில இருந்து வந்த பல எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆனா வாக்குகள் எல்லாமே விஜய்க்கு தான் வந்து அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அந்த எம்எல்ஏ எல்லாம் கூட இருப்பாங்கன்ற ஒரு இக்கட்டான சூழல்ல பாரதிய ஜனதா கட்சி அது நினைப்பதை எல்லாம் தமிழ்நாட்டுல வந்து
செயல்படுத்த கூட உங்களை உபயோகிச்சிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பல காணொலி சொல்லியிருந்தோம். நீங்க 118 தொகுதிக்கு மேற்பட்ட இடத்துல வெற்றி பெற்று நீங்க ஒரு தனி மெஜாரிட்டியா நீங்க வந்து ஆட்சி பிடிச்சு நீங்க நினைச்சதை செஞ்சிருக்கலாம். நீங்க நினைச்சதை செய்ய முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விதான். ஆனாலும் ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சு அப்படியே அரசாங்கம் கவிழ்ந்தா கூட கவலைப்படாம செஞ்சீங்கன்னா அடுத்த முறை நிச்சயமா உங்களுக்கு இதை விட அதிகமான வாக்குகள் வரும் அப்படின்ற ஒரு உறுதித்தன்மையோட இந்த தமிழ் தாய் வாழ்த்தை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க இதையும் வரும் காலங்கள்ல இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காம பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கையில நான் சொல்றேன். உண்மையான தமிழ் தாய் வாழ்த்து இதுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதனுடைய உண்மையான தமிழ் தாய் வாழ்த்து நான் ஃபர்ஸ்ட் இதுல படிச்சிடுறேன். இங்க அவங்களுக்கு நீராரம் கடல் எடுத்த தெரியும். அதுல கிட்டத்தட்ட ஒரு 4 வரிகளை வந்து எடுத்துட்டாங்க. அவங்களுடைய திரு கலைஞர் அவர்கள் வந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு சில வரிகள் வந்து இதுதான் அவர் வந்து தமிழ் தாய் வாழ்த்தா இருக்குன்றது ஒரு ஸ்டோரி, பேக் ஸ்டோரி இருக்கு. அதை நம்ம பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பாடலை அவர் தேர்ந்தெடுக்கும் போது அவரை சுத்தி எப்பவுமே சில பேர் இருப்பாங்க இல்லையா? அது அவர் வெறும் திராவிடத்தினுடைய ஒரு தலைவர். அவர் தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்கு, மலையாள, கன்னட எல்லாருமே அவரோட திருவள்ளுவர் எல்லாருமே அவர் கூட ஒரு உடன்பிறப்பா உறவு முறை கொண்டு வந்தவங்க. அந்த நேரத்துல இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா பல்லுயிரும் பல உலகும் படைத்தளி துடைக்கிறோர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே தேய்த்தே ஒன்று பல வாகிடினும் ஆரியம் போல் உலக வழக்கம் அழிந்தொழிந்து சிதையா அப்படின்ற அந்த வரிகள் வந்து எடுத்துடுறாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த மொழி பேசக்கூடியவர்களும் வந்து இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து பாடணுன்ற நல்லெண்ணத்தை நம்ம அவர் கெட்ட எண்ணம்னு சொல்ல அந்த நல்லெண்ணத்தாலதான் அந்த வரியில் எடுத்தாரு. ஆனா இன்னைக்கு அதை வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து அதை வந்து எடுத்திருக்க கூடாது, அந்த வரியில சேர்ந்து இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய நம்மளுடைய திமுகவுடைய தலைவருக்கு வந்து எல்லா மொழி பேசலும் வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டவர். ஸோ அவரு இந்த வரிகளால் வந்து இதை பாதிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரியில எடுத்திருந்தாரு. அதை நம்ம நியாயப்படுத்த விரும்பல. ஒரு பாடல்னா அதனுடைய முழு பாடலும் வந்து தமிழ் தாய் வாழ்த்தா வந்திருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு அரசாங்கத்தின் ஒரு ஒரு சட்டமாக்கப்பட்ட ஒரு பாடல் வந்து இத்தனை காலம் வந்து நம்முடைய தாய் தமிழ்நாட்டுல வந்து ஒரு தமிழ் தாய் வாழ்த்தா பாடிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்துல திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றவுடனே இது ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. நம்ம முதல் எடுத்த உடனே அவர் நம்ம குறை சொல்ல விரும்பினா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்க இதை ஒரு கொலை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கொலை பண்ணிட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு டைம் வாய்ப்பு இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு நிகழ்ச்சியுமே விவரம் தெரியாத ஒரு நிகழ்ச்சியுமே பார்த்து இது எப்படி பண்ணணும் யோசிச்சு பண்ணோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதுதான் பண்ண ஏற்கனவே உங்களை கையாளுறாங்க, வேறு ஆளுகள் வந்து கையாளுறாங்க அப்படின்னாலே உங்களால சுயமா சிந்திக்க முடியல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. சரி, இந்த தமிழ் தாய் வாழ்த்தை எப்படி உருவாச்சுன்றது ஒரு சின்னதா ஒரு வரலாற்று சொல்றோம், நம்ம பார்க்கலாம். இதை பத்தி ஒரு சர்ச்சை எழுதுதல இது கூட நீங்க இதையும் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இதுல தான் சொல்றேன். இது 1891 ஆண்டு வந்து சுந்தரம் பிள்ளை அப்படின்றவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு நாடகத்துக்கு மனோன்மணியம் அப்படின்ற ஒரு நாடகத்துக்காக எப்பவுமே இன்னைக்கு இப்ப கூட பல பாடல்ல நீங்க பல புக்கை பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒண்ணு இருக்கும். அது அவங்கவுங்க ஒரு ஊர்ல ஒரு தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு. தமிழ்நாட்டுல இதை புதுச்சேரியில கூட வேற ஒரு தமிழ் தாய் வாழ்த்து தான் இருக்கும். இந்த தமிழ் தாய் வாழ்த்துன்றது கிடையாது. இது மொத்த தமிழுக்கும் தமிழ் தாய் வாழ்த்துல இந்த மாதிரி பல ஆயிரம் பல கோடி தமிழ் தாய் வாழ்த்துகள் இருக்கு. அது அரசாங்கம் இந்த தமிழ் தாய் வாழ்த்து எடுத்தால இதை பற்றிய ஒரு சின்ன தொகுப்பு தான் இது. இது வந்து என்னன்னா அக்காலத்துல வந்து விநாயகர், சரஸ்வதி அந்த போன்ற அந்த இறைவனுக்கு வந்து ஒரு பாடல் பாடுவாங்க. ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா பிள்ளையார் பாடல் தான் பாடுவாங்க. இப்பதான் வந்து பெரியார் அந்த வந்தது அந்த காலத்துக்கு அப்புறம் தான் வந்து இறைவனை வந்து அந்த அளவுக்கு வந்து மதிக்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கும் முதல்ல விநாயகரும் முதல்ல சரஸ்வதி அவங்களாம் வந்து நல்லா உயர்ந்து பாடிட்டு தான் வந்து ஒரு நிகழ்ச்சியை தொடங்குவாங்க. தமிழுக்குன்ற ஒரு தனியா ஒரு பாடல் இல்லாம இருந்தது. உங்களுக்கு தெரியும், திராவிட ஆட்சி இவங்க வந்து நம்முடைய கலைஞர் அண்ணா அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா அந்த மதத்துக்கு எதிராக தமிழுக்கு தனித்துவம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்துக்காக தான் இந்த தமிழ் தாய் வாழ்த்து ஒரு புரட்சி பாடலா, அதாவது வந்து ஒரு புரட்சிகரமான அந்த பாடல் பண்ணாலே ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயமா இருக்கும். அன்னைக்கு வந்து தமிழ் பற்றி எவ்வளவு பற்று வந்து இன்னைக்கு அதே பற்று இருக்கு, மக்களோட மனசு உள்ள இருக்கு. அதை வந்து ஆனா இப்ப எரியிற தீ வந்து தமிழ் மேல எரியிற தீ எரிஞ்சு கொண்டே இருக்கும் எல்லார் மேலேயுமே. அது வந்து அணையா ஒரு விளக்கு. அது ஒரு புரட்சி பாடலா வந்து அவர் வந்து பண்றாரு. இந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட 1970 மார்ச் அன்னைக்கு 11ஆம் தேதி வந்து கரந்தை தமிழ் சங்கம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா இருக்கிற ஒரு தமிழ் சங்கம். அந்த தமிழ் சங்கத்தை வந்து மெயினா கொண்ட பல கிளைக்கழகங்களை வந்து இந்த பாடல் தொடர்ந்து இந்த தமிழ் தாய் வந்து தொடர்ந்து பாடப்பட்டதா அதனுடைய நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த கரந்தை தமிழ்ச்சங்கம் நம்ம அரசாங்கத்திட்ட வேண்டுகோள் மார்ச் 1970 இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதை டிசம்பர் 2021 வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடல அதிகாரப்பூர்வமா வந்து திரு கலைஞர் ஆட்சியில் வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. இதை ஏற்கனவே சொன்னதான்
நீராறும் கடல் உடுத்த இதுல திராவிட பங்களிப்பு முக்கியமான தருணங்கள்னு சொல்லிட்டு இதை பத்தி சில விளக்கங்களும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து இப்ப எதுக்கு இந்த சர்ச்சை அப்படின்றது அடுத்தது. இப்ப பாத்தீங்கன்னா கவர்னர் வந்து பாக்குறாரு, இதை நீங்க இந்த காலம் கொஞ்சம் முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுசும் புரிஞ்சிடும். இது ஏன் இப்ப வந்து புதுசா ஒரு சர்ச்சை ஆகுது அப்படின்னா 2025 திரு ஆர் என் ரவி அவர்கள் வந்து கவர்னரா இருக்காரு. அப்ப தமிழ்நாட்டுல வந்து முதல்வர் திரு கருணாநிதியின் மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து அந்த அந்த உள்ள வரும்போதே ஆஸ் பர் லா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா முதல்ல அத ஜனகணமனவும் வந்தே மாதரமும் பாடணும் அப்படின்றது மத்திய அரசாங்கத்தால வரப்பட்ட ஒரு சட்டமா இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாரு, வந்த உடனே ஜனகணமனவும் வந்தே மாதரம் பாடலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அங்கிட்டு வெளில போயிரு எடுத்த நீராறும் கடல் எடுத்த பாடல் பாடினோடனே அவர் வந்து வெளில போயிடுறாரு. அது ஏன் அப்படின்னா அவர் சட்ட பிரகாரம் நடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. ஆனால் தமிழ்நாட்டுல சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே முதல்ல தமிழ்நாடுன்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துல வந்து முதல்ல எந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதும் தமிழ்தாய் வாழ்த்து பாடினதுக்கு அப்புறம் தான் மற்ற இந்தியா அப்படின்றத நான் நீங்க மறக்கவே மறக்காதீங்க. முதல்ல நம்ம தமிழர்கள், அதுக்கப்புறம் தான் இந்தியர்கள். தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சட்டம் இருக்கு, அதை மீறினதுக்கு அப்புறம் தான் இந்திய சட்டத்துல நம்ம போக முடியும். மாநில சட்டம் ரொம்ப முக்கியம். அந்த சட்ட பிரகாரம் முதல்ல வந்து தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அதன் காரணமா தான் திரு ஆர் என் ரவி அவர்கள், முன்னாள் கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்கள் 2025 சரி 2026 முதல் உரை சட்டசபையில உரைக்கு முதல் அவர் தான் வந்து உரை பேசணும். அது வந்து அரசாங்கம் எழுதி கொடுத்த உரையை தான் பேசணும். ஆனா அவர் சொந்த உரையை பேச முயற்சி பண்ணாரு. அதையும் வந்து எதிர்த்து திரு ஸ்டாலின் அவர்கள். அந்த வகையில அவர் வெளியில போனதுக்கு அப்புறமா இதை வந்து எங்க இருந்து எடுத்துன்னு வராங்க அப்படின்னா 1991 பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கு ஒரு பாடல் இருக்கக்கூடாது, எடுத்தோன்னு நம்முடைய தேசிய கீதம் வந்து வரணும்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி அதை ஆரம்பிச்சது. அதனால இன்னைக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சி அதுல வந்து அவ்வளவு புடியா இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து கிட்டத்தட்ட 1991 அவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா தமிழ்தாய் வாழ்த்து நாங்க வந்து நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தது திராவிட கட்சிகள். அவங்க எக்காரணத்துக்காக இந்த தமிழுடைய தமிழ்தாய் வாழ்த்தை நிறுத்த மாட்டோம் அப்படின்றது வந்து ஒரே குறியா இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதை ஒரு சீசன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜட்ஜே வந்து சொன்னாரு மதுரை ஹைகோர்ட்ல. ஆனா அப்போ வந்து பெரிய எதிர்ப்பு வந்து வந்தது. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்ற நிலைமை ஏற்பட்டா கூட நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திரு ஜோசப் விஜய் அவர்கள், நீ என்னன்னா பண்ணிக்கோ அப்படின்னா பண்ணிக்கோ, எங்களுக்கு தமிழ்நாடு தான் முக்கியம், தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு தான் பண்ணுவோம், நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லணும். சொன்னா அவர் அடுத்த நிமிஷம் என்ன பயப்படுவாரு, இந்த பாரதிய ஜனதா கட்சி கையாளும் திரு கவர்னர் தன்னுடைய ஆட்சியை வந்து கவுத்துற போறாரு அப்படின்னு வந்து அவர் நினைச்சாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸா மாறிடும். எதுக்குமே கலங்காதீங்க. வீழ்ந்ததுன்னா இதுக்காகலாம் உங்க ஆட்சி வீழ்ந்ததுன்னா நிச்சயமா மக்கள் உங்களுக்கு அடுத்த ஆட்சி தருவாங்க. எக்காரணத்துக்காக எதுக்காகவும் தமிழ் மாநில உரிமைகளை வந்து தயவு செஞ்சு விட்டு கொடுத்து விடாதீர்கள்.